ஒரு நடிகர் இளைய தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை அப்படின்றது வரும்னே தெரியாது. ஸோ இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக அந்த காக்கா கழுகு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரஜினி நான் விஜயை மீன் பண்ணியே சொல்லலை அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருந்தாரு. ஸோ அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜயனுடைய சொந்த அப்பாவாக இருக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு திரைப்படம் அப்படின்றத பார்த்தேன். உடனே அந்த டேரக்டருக்கு கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது சார், படம் எப்படி எடுக்கணும்னு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு உடன்பாடு இல்லை. அப்பாவே பையனை கொள்கிற மாதிரியான சீனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மத அரசியல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த டேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா சரி சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணாரு. ஆனால் அவர் திருப்பி கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்தை எல்லாருமே வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது பார்த்தோம்னா இன்டெரக்டா லியோ திரைப்படம் இருக்கு இல்லையா, அதை தான் எஸ்ஏசி ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏசியை களம் 8ல் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.